சான்றோரே முன்பெல்லாம் நம்ம இந்திய திருநாட்டிலே 5 ஆண்டு திட்டம் என்று ஒன்று இருந்தது. அப்போது மத்திய அரசும் மாநில அரசுகளும் கலந்து ஆலோசிப்பர் நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை. இப்போது அதனை அடியோடு அகற்றிவிட்டு நிதிக்குழு என்று ஏற்படுத்திவிட்டனர். அதன் பொருள் முன்போல் ஆலோசனை ஏதும் கிடையாது, ஆணைதான் பிறப்பிப்போம். நிதிக்குழு கொடுத்ததை வாங்கி கொண்டு மரியாதையோடு ஓடிவிடு, மறுவேச்சின்றி. வெந்ததை உண்டு விதி வந்தால் சாகு என்பது போல கொடுப்பது எதுவாயினும் சரி வாங்கி கொண்டு ஓடு. அதையும் கூட இஷ்டம் என்றால் தான் கொடுப்போம், இல்லை என்றால் அதுவும் இல்லை. அப்படித்தான் நிறுத்தி வைத்துள்ளது தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய வெள்ள நிவாரண நிதியையும் கல்வி நிதியையும். அப்படியெனில் மாநில அரசு மத்திய அரசின் பாவாடை நாடாவிலே தான் எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமோ? ஆங்கிலத்திலே சொன்னால், should we be always tied to the apron strings of the central government? நம் உரிமைக்காய் போராட வேண்டாமோ? புறதடக்கை வாழங்கே மணி மார்பங்கே போர் முகத்து எவர் வரினும் புறங்கொடாத பருவயிரத் தோளங்கே எங்கே என்று கேட்ட காலம் எங்கே? இந்திரஜித்தின் வீரம் எங்கே? அபிமன்யுவின் வீரம் எங்கே? அது மட்டுமா, எருது புண்ணிலே காக்கை வந்து குந்துவது மட்டுமல்ல, கொடூரமாய் குத்துவதும் உண்டு எருதின் புண்ணிலே. அந்த வேலையைத்தான் இப்போது கவர்னர் செய்கிறார். கந்த பரப்புரை மூலம் தீவிரவாதிகளின் புகலிடமாம் தமிழகம். இது எப்படி இருக்கிறது எனில் தெரியுமா? கள்ளன் கடவெடுத்து விட்டு கள்ளனைப்பிடி என்று ஓடுவது போல அல்லவா இருக்கின்றது. நாம் கேட்கிறோம், தீவிரவாதம் எங்கே தலைவிரித்தாடுகின்றது? பாஜக ஆட்சியில்தான் பல்ககாம் தீவிர தாக்குதல் நடந்தது. டில்லி செங்கோட்டை அருகே குண்டு வெடிப்பு நடந்தது. மணிப்பூர் பற்றி எரிகின்றது. கவர்னரே, நுணலும் தன் வாயால் கெடுமா. சினிமா பாடல் பாணியிலேயே பதில் வைக்கின்றோம். கண்ணிக்குள் சிக்காதையா காராங்குருவி.